இறைவன் நமக்கு நன்மை செய்ய விரைந்து வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம்: நாம் மனதால் இறைவனை இடைவிடாது நினைத்தால் அந்த இறைவன் அவரவர் நினைத்த வடிவுடன் விரைந்து வந்து நம் உள்ள கமலத்தில் அமர்ந்து இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் மட்டுமல்லாது எல்லா உலகிற்கும் மேலான வீடு பேற்றையும் வழங்கி அழிவின்றி வாழ அருள் புரிவார். எனவே இளமையில் மனதால் இறைவனை இடைவிடாது நினைத்து பழகினால்தான் முதுமையிலும் இறைவனை நினைக்கும் ஆற்றலை பெற முடியும். இதன் மூலம் மனிதன் தன் மரண காலத்தின் விளிம்பிலும் இறைவனை நினைக்கும் ஆற்றலை பெற்று அழிவின்றி வாழ்வான் என்று பொருள். மனிதன் இறைவனை வழிபட இளமையில் பயிற்சி பெறாவிட்டால் மரண விளிம்பில் இறைவன் நம் நினைவிற்கு வரமாட்டான். எனவே இன்று அவசர உலகத்தில் வாழும் நாம் நம்முடைய அன்றாட பணிகளை செய்யும் பொழுதும் மனதளவில் இறைவனை நினைக்க பழகினால் மனமானது இறைவனை இறுக பற்றி கொள்ளும். அப்பொழுது கனவிலும் நனவிலும் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை. பொதுவாக உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் இறைவனை வழிபட முயற்சியும் பயிற்சியும் செய்தல் வேண்டும். எனது வாழ்வில் இதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவ்வாறு இறைவனின் கருணையை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கவிதை பாடல் நினைவிற்கு வரும். என்னவென்றால்: நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இப்படி உங்களுக்கும் இறைவனை நினைவு வருகிறதா? நமது கல்வி செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். இப்பொழுது பரிமேலழகர் உரையை பார்ப்போம். மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார். எல்லா உலகிற்கும் மேலான வீட்டுலகின் கண் அழிவின்றி வாழ்வார். இங்கு மலர் என்பது நம்முடைய உள்ள கமலம் என்றும் மனம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏகினான் என்றால் விரைந்து வந்தார் எனவும், மானடி என்றால் மாட்சிமை பொருந்திய இறைவனின் திருவடி என்றும், சேர்ந்தார் என்றால் இடைவிடாது நினைத்தல் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு என்றால் ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாத இறைவன் அடியை சேர்ந்தார்க்கு என்றும், யாண்டும் இடும்ப இல என்றால் எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் உளவாகா என்கிறார். இந்த குறளும் 3வது குறளை போன்று மன வழிபாட்டினை உணர்த்தும் குறளாகும். இறைவன் ஒருவனே எந்த ஒரு பொருளின் மீதும் உயிரின் மீதும் விருப்பமும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் உள்ளவன் என்பதால் அந்த இறைவனை நினைக்கும் நாமும் அவ்வாறு வாழ்ந்தால் எந்த காலத்திலும் பிறவி துன்பங்கள் நம்மை அணுகாது என்கிறார். அப்படியென்றால் நாம் விரும்புகின்றவற்றாலே நாம் துன்பம் அடைகிறோம். அதேபோல் வெறுப்பினாலும் துன்பம் அடைகிறோம். இவை இரண்டும் இல்லாத இறைவனை மனதால் பற்றி கொண்டால் நமக்கு துன்பம் என்பது வராது. பிறவி துன்பங்கள் என்றால் 3 வகையாக கூறுகிறார். தன்னை பற்றி வருவனவும், பிற உயிர்களை பற்றி வருவனவும், தெய்வத்தை பற்றி வருவனவும் என 3 வகையாக கூறுகிறார். அதாவது தனக்குத்தானே துன்பத்தை வருவித்து கொள்வது என்றும், விலங்கினாலும் மற்றவர்களினாலும் வரும் துன்பம் பிற உயிர்களால் நமக்கு வரும் துன்பம் எனவும், நம்முடைய விதியினால் வரும் துன்பத்தையே தெய்வத்தினால் வரும் துன்பம் என்றும் கூறுகிறார். எனவே நாம் மனதால் இடைவிடாது இறைவன் மீது பற்று கொண்டால் இவ்வகையான துன்பத்தில் இருந்து விடுபட முடியும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்பதை உணர்ந்து எந்த பொருளின் மீதும் உயிரின் மீதும் அதிக பற்றும் வைக்காமல் அதிக வெறுப்பும் கொள்ளாமல் நடுநிலையாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய கல்வி செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள். குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். இருள் சேர் இருவினையும் சேரா என்றால் மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்றும் 2 வினையும் உளவாகா.
இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றால் இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினார் இடத்து. இந்த குறளானது வாக்கினாலே இறைவனை வழிபடும் முறை பற்றி கூறுகிறது. நல்வினை என்றால் நன்மை செய்வதால் கிடைக்கும் பலன், தீவினை என்றால் தீமை செய்வதால் கிடைக்கும் பலன். இந்த இரண்டு வினைகளும் நமக்கு மயக்கத்தை தரும் என்கிறார். ஏனெனில் தீவினை செய்வதால் மீண்டும் பிறவி உண்டாகும் என்றால் நல்வினை செய்வதாலும் மீண்டும் பிறவி உண்டாகும். எனவேதான் இருவினையும் இருள் சேர் என்றார். இங்கே இருள் என்றால் மயக்கம் என்று பொருள். பாவம் செய்வதால் அதன் துன்பத்தை அனுபவிக்க பிறவி உண்டாகும் என்றால் புண்ணியம் செய்யும் பொழுதும் அதன் நன்மையை அனுபவிக்க பிறவி உண்டாகும். எனவே நல்வினை தீவினை இரண்டுமே மீண்டும் பிறவி எடுக்க காரணமாக அமையும். இறைவன் ஒருவனே நல்வினை தீவினை இல்லாமல் பிறவியற்று வாழ்பவன். இறைவனிடம் உள்ள நற்குணங்கள் அநேகம். அவற்றில் ஒரு நற்குணமும் இல்லாத மனிதர்களிடம் அவை இருப்பதாக கருதி அவர்களை புகழ்கிறவர்கள் அறிவற்றவர்கள் என்கிறார். எனவே நற்குணங்கள் முழுவதும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. ஆகவே உண்மை புகழை உடைய இறைவனை மட்டும் போற்றுவதினால் இந்த இருள் சேர் இருவினையும் நம்மிடத்திலே சேராது என்பதால் இந்த குறளானது வாக்கினாலே இறைவனை வழிபடும் முறையை சொல்கிறது. நம்முடைய கல்வி செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு முறை குறள் வாசிப்போம். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.